நாட்டுடைய முதலமைச்சருடைய உயரம் என்பது வியந்து பார்க்கின்ற அளவுக்கு இருந்தது. திராவிட மாடல் ஆட்சி என்பது இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியாக இருந்தது. கனடா போன்ற நாடுகள் அண்ணன் தளபதி அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை பின்பற்ற போகிறோம் என்று சொல்லுகின்ற விதத்தில் யுனெஸ்கோ போன்ற அமைப்புகள் இந்த மக்கள் நல திட்டங்களை வரவேற்று அறிக்கைகள் கொடுத்ததெல்லாம் இதற்கு முன்பு நாம் காணாத காட்சிகள். 5000 ரூபாய் உரிமைத் தொகையை வழங்கிவிட்டு 8000 ரூபாய் கூப்பன் வழங்குகிறேன் என்று சொல்லி, அடுத்து நான் ஆட்சிக்கு வந்தார் 2000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவேன் என்று பல்வேறு திட்டங்களை அறிவித்துவிட்டு ஒரு வளர்ச்சி பாதையில் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலுக்கு 2O ஆட்சி தயாராக இருந்த வேளையில் கூட்டணி கட்சிகள் செய்த குழப்பத்தின் காரணமாகத்தான் மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி அலை உருவாகி அது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சாதகமாக போய்விட்டது. இல்லை என்று சொன்னால் அந்த ஒரு மாத காலத்தில் நீங்கள் பார்த்திருக்கலாம், காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, அதே போன்று மதிமுக, இந்த இயக்கங்கள்லாம் செய்த குழப்படிகள், பொதுவெளியில் பேசிய கருத்துக்கள், சமூக வலைத்தளத்தில் அவர்கள் பரப்பிய செய்திகள் எல்லாம் திமுகவுக்கு எதிரான நிலையில் அந்த வெற்றி வாய்ப்பை பறிக்கின்ற விதத்தில் அமைந்திருக்கிறது. எனவே இந்த சூழலில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் விலகியது திமுகவுக்கு இப்பொழுது ஒரு தன்னைத்தானே பரிசோதித்துக் கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அடுத்து உடனடியாக உள்ளாட்சி மன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரக்கூடும். இடைத்தேர்தல் வர இருக்கிறது. இப்போ விலகி இப்போ ராஜினாமா செய்திருக்கிற நாம் கையில் வைத்த மை கூட இன்னும் அகலாமல் அந்த மை இன்னுமே இருக்கிறது. ஆனால் அதற்குள்ளாக அந்த கட்சி தாவுவது, அது குதிரை பேரம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற விதத்தில் இந்த நடவடிக்கைலாம் அமைந்திருக்கின்ற போது இப்ப நடைபெற இருக்கின்ற இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் கூடுதல் கவனம் செலுத்தினால் நிச்சயம் பல இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இடைத்தேர்தல் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள். எனவே அப்படி வெற்றி பெறுகின்ற போது அடுத்து தங்களுக்கான இருப்பை தக்க வைக்கின்ற ஒரு சூழல் கணிசமாக உயர்ந்து கொண்டே வரும். அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் 2029 நாடாளுமன்றத்தில், அதற்கு பின்பாக சட்டமன்ற தேர்தல் என்று தொடர்ச்சியான களங்கள். எனவே இந்த காலகட்டத்தில் மக்கள் விரோத செயல்களை திமுக எப்பொழுதுமே எதிர்கட்சியாக இருக்கின்ற போது பெரும் பாய்ச்சலில் அந்த போராட்டங்களை நடத்தவர்கள் கவனத்தை கவர்வார்கள். எனவே ஒரு நல்ல சந்தர்ப்பம் திமுகவுக்கு தங்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன்.